என்ன ரோஹிணி, இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணி அது சொல்லு ரோஹிணி. என்ன உன் அண்ணியா மட்டும் நினைக்காம உன் அம்மாவை நினைச்சுக்கோ. ஏன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு. இன்னைக்கு வீட்ல சாப்பிடுறப்ப மாப்பிள்ளைக்கு கோவம் வந்ததுக்கும் நீ வருத்தப்பட்டதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? மாப்பிள்ளை உன்கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்லி எங்க எல்லாரையும் அனுப்பி வச்சாரே, அப்ப திட்டினாரா? என்ன சொன்னாரு? ஐயோ, அண்ணி என்கிட்ட எதை கேட்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதையே தோண்டி துருவி கேட்டுட்டு இருக்காங்களே. இப்ப நான் அண்ணிக்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன்? ரோஹிணி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. உனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? உன்னை சுத்தி என்ன நடக்குது? அத சொல்லு. நீ அந்த கௌதம காதலிச்ச விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு மாப்பிள்ள உன்கிட்ட அன்பா அனுசரணையா இல்லாம இருக்காரா? ஆனா மாப்பிள்ள பேசுறத பார்த்தா கூட எனக்கு அப்படி தெரியலையே. ஆனா நீ இப்படி எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கிறத பாக்குறப்பதான் எனக்கு குழப்பமாவும் சந்தேகமாவும் இருக்கு. சொல்லு. அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அண்ணி. எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப எதுக்காக நீ அப்படி இருந்த? அண்ணி, அது என் அண்ணன் என்கிட்ட பேசாம இருக்குல்ல, அந்த வருத்தம் தான் அண்ணி. அதுவும் இப்ப சரியாயிடுச்சு. எப்போ அண்ணன் வீடு தேடி வந்து மறு வீட்டுல நடந்ததுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சோ அப்பவே எனக்கு எல்லா கவலையும் வேதனையும் சரியாயிடுச்சு அண்ணி. இவ்வளவு தூரம் இறங்கி வந்த அண்ணன் கூடிய சீக்கிரம் என்கிட்ட பேசிடுங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு அண்ணி. நீ சொல்றது உண்மைதானா? ஆமா அண்ணி. நம்பலாம்ல? கண்டிப்பா நம்பலாம் அண்ணி. நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரி அவர்கிட்ட தப்பி தவறி கூட இத பத்தி எதுவும் கேட்டுறாதீங்க. அவரு ரொம்ப மனசு வருத்தப்படுவாரு. நீங்க இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அண்ணி, ப்ளீஸ். எனக்கும் நீ சந்தோஷமா இருந்தா போதும். நீ சந்தோஷமா நிம்மதியா நல்லபடியா இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும். வா. சாரி அண்ணி, என்னால உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல. அதனாலதான் மனசறிஞ்சு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன சிஸ்டர், உங்க நாத்தனார்ட்ட மட்டும் தனியா ரகசியம் பேசிட்டு வரீங்க? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, சும்மா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். அதான் சும்மா சாதாரணமா என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், உங்களுக்கு எதுக்கு? அதுக்குல ஆதரே. ரோஹிணி, நான் முதல்லயே கேட்கணும்னு நினைச்சேன். நீயும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் வீட்ல இருக்கீங்க, மத்தவங்களா எங்க? என் கல்யாணம் நல்லபடியா நடந்தா கோவில்ல நைட்டு தங்கறதா அம்மா வேண்டி இருந்தாங்க. அதுக்குதான் அக்கா அம்மா எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. ஓ சரி சரி. ஐயோ, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உங்க ரெண்டு பேரையும் மட்டும் விட்டுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களா? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்க போறீங்களா? ஆமா மச்சான். ஐயோ, என்ன அநியாயம்! புதுசா கல்யாணமான இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் வீட்டுல விட்டுட்டு இப்படி எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. இது சரியா? பெரியவங்க யாராச்சும் ஒருத்தராவது உங்களுக்கு துணையா கூட இருக்க வேணாமா? அதுவும் பகலா இருந்தா கூட பரவாயில்ல, நைட்டு நேரம் வேற. ஐயோ ஏங்க, நீங்க என்ன பேசுறீங்க? இப்பதான் உங்க கல்யாணமான சின்ன சிறுசுங்க தனியா சந்தோஷமா இருக்கட்டும்னு பெரியவங்க தான் வேணும்னே பிளான் பண்ணி இவங்களை இங்க விட்டுட்டு அவங்க கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஐயோ, புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு வளரிட்டு இருக்கீங்க. சாரி. ஐயோ, மானம் போதுங்க உங்களால. எனக்கு அப்படி ஒண்ணு இருக்குல்ல. இங்க பாருங்க, இனிமே நாம இங்க சிவ பூஜையில கரடிங்க மாதிரி இருக்க வேணாம். இங்க இருந்து முதல்ல கிளம்புவோம். சரி சரி. சரிங்க மாப்பிள்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து பத்திரமா இருங்க. சரிங்க மச்சான்.